Hi everyone, welcome back to Global Link Traders. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் as well as நம்மளுடைய என்ட்ரி அண்ட் எக்ஸிட், நம்மளுடைய மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்பு இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு டே, ஒரு 23,800 பக்கம் நமக்கு ஸ்டில்லாக ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ டைம் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. 3:20 இப்போ டைம் ஆகிட்டுருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து 10 மினிட்ஸில் க்ளோஸ் ஆக போகுது. இன்றைக்கி இந்த என்ட்ரிலாம் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் எந்த லெவலில் நம்ம கொடுத்துருக்க ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆச்சா, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் ஆக போதும். இன்னும் 3 மினிட்ஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் மார்க்கெட் எந்த இடத்துல நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆக போகிறது 18,382. ஸோ ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. நல்லா பாருங்கள், நம்ம மார்னிங் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்னோம், இந்த ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் ஆகி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் மேலே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. அது மேலே போகுமா அல்லது கீழே வருமா அப்படின்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபியூ மினிட்ஸில் நமக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இன்றைக்கி சைட்வே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் 158 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது ப்ரீ மார்க்கெட்டில். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு 39,690. எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸை அதால் பிரேக் பண்ண முடியுமா, பண்ணுதா, அல்லது இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஓப்பன் ஆக போகுது, ஓகே, 39,676 ஓப்பன் ஆகி மேலே டிராஸ்டிக்கலாக மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப் ட்ரெண்டு தான். அதன் பிறகு இதுதான் சப்போர்ட்டாக மாறிடும். அதன் பிறகு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இதையும் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிடுச்சு, மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே நிஃப்டி போய் பார்ப்போம். ஓகே, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் பாயிண்ட் இது தான். ஓப்பன் ஆகிட்டு கீழே டிராஸ்டிக்கலாக வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் தெரியும் மார்க்கெட் இது ஒரு லாங் வீக் கேண்டலோட மேலே வந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 மினிட்ஸ் 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ் கேண்டலில் இதுக்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து ஒரு லாங் வீக் கேண்டலாக வச்சு முடிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கீழே வந்து இந்த கேண்டில் வந்து இந்த கீழே ட்ரெண்ட் லைனுக்கு கீழே முடிஞ்சிச்சுன்னா ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் காட்டும். கீழே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் மேலே க்ளோசிங் வச்சிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபுல் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே க்ளோசிங் வச்சிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த போலவே வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஃபுல் ரெட் கேண்டலாக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் முடிஞ்சிருக்கு. அதனால் மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைனா இன்றைக்கி வந்து பெரிய மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் குறைவாக தான் இருக்குது.
இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான சைட்வே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங் வருதுன்னா மார்க்கெட் கீழே அப் டு 18,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பெரிய பிக் மூமெண்ட் நிஃப்டி கொடுக்கல. ஓப்பனிங் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அது வந்து சஸ்டைன் பண்ண முடியல. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு லாங் வீக் கேண்டில் இப்படி வச்சுருந்துருக்கணும். இப்படி மேலே போயிட்டு கேண்டில் இந்த மாதிரி இதை ரிஜெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போது இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சைட்வே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்லது டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 18,460 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இல்லாதது போல தான் தெரியுது. என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் லெவலில் வந்து சொல்லியிருந்தோம். அதை கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் லெவல் 18,250 சப்போர்ட் லெவலை எடுத்துகிட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகுது. மார்க்கெட் மேலே போகுது, பார்க்கலாம். இந்த மார்க்கெட் மேலே வந்து ட்ரெண்ட் லைனை போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ரியாக்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே வருதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து டிராஸ்டிக்கலாக நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா -28 பாயிண்ட் வந்து டவுனில் இருக்குது. ஒருவேளை நேற்று லோ இருக்கு இல்லையா, அந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா இன்னும் மார்க்கெட் டிராஸ்டிக்கலாக டவுனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது இங்கே இன்னும் சப்போர்ட் எடுத்து இந்த ஏரியாவிலே ட்ரேட் ஆகுமா, அல்லது இந்த லோவை கட் பண்ணுமா அப்படின்றத பார்க்கணும். இந்த லோ கட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு 18,000 வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை, அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம சொல்லியிருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்ருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு 39,690 இந்த இடத்துல இருக்குது. வெதர் இது மேலே போகுமா அல்லது இதையே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போதைக்கு எந்த ட்ரேட் எடுக்கல, ஏன்னா மார்க்கெட் இந்த பக்கம் போகுமா இங்கே வருமா அப்படின்றது நம்மளால் டிசைட் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸ்டில்னும் நம்மளது எந்த ட்ரேட் எடுக்கலை, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த 1 hour கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு ரெட் கேண்டில், டோட்டல் செல்லிங் ப்ரெஷர். அகெயின் வந்து இந்த லோ கட் பண்ண போது இப்போது இந்த லோ கட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் 18,165 இதுதான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து 18,000க்கு தான் போகுது. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோன்னே 18,000 சப்போர்ட் லெவலுக்கு தான் போகும். இன்னும் நான் ட்ரேட் எதுவும் எடுக்கலை. 10:30 ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி பாருங்கள், ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிது. 138 பாயிண்ட் வந்து 140 பாயிண்ட் வந்து ஸ்டெடியாக அப்படியே நிற்கிது. நிஃப்டி மட்டும்தான் நம்ம கீழே இறங்கிட்டுருக்கு. நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ நிஃப்டி இன்னும் ஃபால் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 39,400 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து 18,000 போகிறதுக்கான சான்சஸ் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, நம்ம எதிர்பார்த்தது போலவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே போகுது. 18,165 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுது. பார்க்கலாம், இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் கொஞ்சம் நிஃப்டிக்கு டேஞ்சர் தான். கீழே இன்னும் நிறையா, அதாவது 18,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியில் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறேன். குவான்டிட்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 39,340. ₹50 200 குவான்டிட்டி புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப்போ வந்து சப்போர்ட் எடுக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டடியாக இருக்க போகுது. இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நிஃப்டி அவ்வளோ இறங்கியும் பேங்க் நிஃப்டி ஸ்டடியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த என்ட்ரி எடுத்திருக்கேன். 39,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இதை சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி இல்லைனாலும் இதை சப்போர்ட் எடுக்கும். இதை சப்போர்ட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 18,165 சப்போர்ட்டையும் பிரேக் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அடுத்தது 18,050 வந்து அடுத்து சப்போர்ட்டாக இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து 18,000 சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து எடுத்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு 200 குவான்டிட்டி ஆட் பண்ண போகிறோம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில். குவான்டிட்டி 68. ஓகே, ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 59 வந்திருக்கு. 400 குவான்டிட்டி ₹59 இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா நிஃப்டி வந்து டிராஸ்டிக்கலாக மூவ் ஆகிறதுனால தான் பேங்க் நிஃப்டியும் இப்போ வந்து கீழே இறங்கிட்டு வருது. இருந்தாலும் வந்து ரிக்கவர் ஆகிடும் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கணும், பண்ணல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த 39,300க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்றதுனால புட் ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதுக்கு கீழே போனாலும் அது பொசிஷன் நம்ம மாற்றலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணிடலாம். அதுக்கான நெசசிட்டி வராதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி 330க்குள்ளார இதுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டோட்டல் ப்ரீமியமும் நமக்கு கிடச்சிடும். ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் போலவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான டேவாக தான் மாறப்போகுது. கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து ஒரு ₹15,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் 39,300 வந்து புட் ஆப்ஷன் நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மார்னிங் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஒரு சைட்வே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மார்னிங் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே போல் வந்து ஒரு சைட்வே போயிட்டுருக்கு இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த ஐயை கட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகுதா அல்லது சைட்வே போகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இதுக்கு கீழே போனால் தான் நமக்கு வந்து ப்ராப்ளமே. 39,300க்கு கீழே போனால் தான். இப்போ ரைட் நவ் 39,650 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நேற்று லோ வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் சூஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப லெஸ். அதனால் வந்து மார்க்கெட் ஒன்று இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே அப்படி இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனிவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ரீமியம் டோட்டலாக நமக்கு கிடைக்க போகுது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளார நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 24,000 பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, அன்டில் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்றதுனால இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் 3:30 வரைக்கும் இருந்தோம்னா டோட்டல் இந்த ப்ரீமியம் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். 59.7 பைசே இருக்கு இல்லையா, 400 குவான்டிட்டி. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டியில் தான் இந்த என்ட்ரி எடுத்தோம். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். என்ட்ரி எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் வந்து மார்க்கெட் முடிய போகுது. இன்னொரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் மார்க்கெட் முடிய போகுது. பாருங்கள், வாட் இஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ரேலி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷனை நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். ஓகே, இது ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்குது. ஜஸ்ட்டு நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 39,300 புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருந்தேன். இப்போது கிட்டத்தட்ட நமக்கு அது வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. 23,000 பக்கம், அரவுண்ட் 24,000 நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு இருந்தது. இதை வந்து நம்ம 5 மினிட்ஸ் கேண்டலில் நம்ம வந்து ரீப்ளே மூலம் பார்த்தோம்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே மூலம் பார்க்கலாம். நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் 39,690 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லியிருந்தோம். அதே போல் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் 39,400 சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட் லெவல் 39,350 சொல்லியிருந்தோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். மார்னிங் ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. எஸ்பெஷலி அந்த ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்தது. பேங்க் நிஃப்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுது. மெனி டைம்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. பட் வந்து மார்க்கெட் மேலே போக முடியல. இன்றைக்கி கோட்டக் பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு அப் மூமெண்ட் கொடுத்ததுனால நிஃப்டி வந்து ஸ்டடியாக இருந்தது. பாருங்கள், இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 39,400 வந்து நல்லாவே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் இந்த இடத்துலேருந்து இந்த ஏரியா வரைக்குமே ட்ரேட் ஆகிருந்திருக்கு. பாருங்கள், 1 2 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 39,400 சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் பிரேக் பண்ண முடியாமல் அதன் பிறகு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, மேலே போயிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 40,149.50 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக மூமெண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மைனஸில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இன்றைக்கி கொடுத்துருக்கு. ஓகே, எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. பாருங்கள், 39,850 நம்ம ஆல்ரெடி நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து சப்போர்ட்டாக மாறும். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து 650 பாயிண்ட் வந்து அப்பில் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள், 5 rupees. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 13 rupees. கோட்டக் பேங்க் பாருங்கள் 136 rupees அப்பு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா கோட்டக் பேங்க் தான். அடுத்து நிஃப்டி பார்ப்போம்.
நிஃப்டியும் பயங்கரமாக கீழே செல்லிங் ப்ரெஷர் வந்தது. எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் தான். ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அவங்களே இப்போ பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே 200 பாயிண்ட் பக்கம் கீழே வந்து எல்லா பாயிண்ட்டும் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 50 பாயிண்ட்டு தான் இருக்குது, மைனஸில் இருக்குது. அதுவும் இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது மார்க்கெட் முடியறதுக்கு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம ஒரு சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம், 18,165 சொல்லியிருந்தோம். அதை வந்து கீழே பிரேக் பண்ணி அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் இது பிரேக் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் 18,050 வந்து அடுத்த சப்போர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 18,000 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக 18,050 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அகெயின் நல்ல ஒரு ரேலி மேலே அப் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பெரிய அப் ட்ரெண்டை நம்ம எடுத்துக்க முடியாது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ற பொறுத்து தான். நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இல்லை நாளைக்கும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும் நிஃப்டியில். அதன் பிறகு தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், வெதர் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்றத, அல்லது சைட்வே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு சைட்வே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னும் ஃபியூ டேஸ். அது என்னன்றதை நம்ம நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் மார்க்கெட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான டே. 23,800 பக்கம் நமக்கு ஸ்டில் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த டோட்டல் ப்ரீமியமும் நமக்கு கிடச்சிச்சு. 59 ருபீஸ் வந்து நமக்கு வந்து 400 குவான்டிட்டி நமக்கு ப்ரீமியம், டோட்டல் ப்ரீமியம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. மார்க்கெட் ஓகே, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ரைட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் ப்ராஃபிட்டபுளான டே தான், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான டே தான். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எஜுகேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகெயின் நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் உங்களை மீட் பண்ண போகிறேன். Until then, bye, see you, have a wonderful day.